சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு பாஜக ஒரு பெரிய ஆப்பு அடிச்சிருக்குது அப்படிதான் சொல்லப்படணும். தொகுதி மறுவரை அப்படின்னு ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா கிளம்பி இருக்கு. பாஜக தேர்தல் டைம்ல இப்படி பண்ணலாமா? அதுவும் தேர்தல் முடிஞ்ச பிறகு பண்ண கூட பரவாயில்ல. தேர்தல் டைம்ல ஏற்கனவே நம்ம அவங்க கூட கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்மளுக்கு எதிராக நிக்கிறாங்க, சிறுபான்மையினர்ல எதிராக நிக்கிறாங்க, வாக்கு வராது. சரி, ஓகே, அப்படியே நம்ம ஒரு மேக்கப் பண்ணி நம்ம எடுத்துட்டு போனாலும் இந்த தொகுதி மறுவரை அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக இங்க கொண்டு வந்தது ஒரு பெரிய ஆப்பு நம்மளுக்கு அடிச்சிச்சாங்களே அப்படின்னு தான் அதிமுகவினர் புலம்புறாங்க. சொந்த காசுலேயே சூனியத்தை வச்சிருக்காங்கப்பா பாஜக அதிமுகவுக்கு அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. தொகுதி மறுவரை இதனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குமா இருக்காதா இப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியில போயிட்டு இருக்கு. இதுல ஆளும் பாஜகவினரும் கூட்டணி கட்சிக்காரங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு நாள் இங்க பாதிப்பே கிடையாதுங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஆயிட்டாரு அப்படிதான் சொல்ல போனோம். ஏன்னா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் தமிழ் மேலையும் அவருக்கு அளவற்ற அன்பு பாசம் எல்லாம் இருக்குது அப்படின்னா உண்மையை பேசியிருக்கணும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு சாதாரண ஒரு மக்களுக்கு கூட தொகுதி மறுவரை அப்படின்னா என்ன அப்படின்றது புரியுது. படிக்கிற பசங்களுக்கே தெரியுது இந்த தொகுதி மறுவரையினால தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்படும், தென்னிந்தியாவுக்கே எந்த அளவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. நீங்க கூட்டணியில இருக்கீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சொம்பு தூக்குங்க, அது கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் உரிமைகளுக்கு இங்க ஒரு வேட்டு வைக்கிறாங்க, இங்க ஒரு பிரிவினை வருது அப்படின்னும் பொழுது அதை நீங்க எடுத்து பேசணும் அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கங்களேன், திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா எப்போ திமுக எதிர்க்கணுமோ அப்ப எதிர்த்து இருக்கிறாங்க, திமுக எப்ப எதிர்த்து பேசி இருக்கணுமோ அப்ப பேசி இருக்கிறாங்க. இதுதான் கொள்கை ரீதியான கூட்டணி. கொள்கைக்கு ஒரு முரண்பாடு அது கூட்டணியிலேயே இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை நாங்க எதிர்த்து போராடுவோம், கூட்டணி கட்சி எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாங்களே, அதுதாங்க ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதிமுக உண்மைகளை தெரிந்தும் தொகுதி மறுவரையால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்படும் பாஜகவினால அப்படின்னு தெரிஞ்சும் உங்களை கூட்டணிக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய சொம்பெல்லாம் தூக்க கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டுக்கொள்ளுறாங்க. தொகுதி மறுவரையினால இங்க தொகுதிகள் குறைக்கப்படாது, ஏத்துவாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. 39 தொகுதி தமிழ்நாட்டுல 39 தொகுதினா இது 59 தொகுதி ஏற்றப்படும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் நமக்கு அதிகரிப்பாங்க. அட் சேம் டைம் இத வட இந்தியாவில நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா குறைவு அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல 80 சீட் இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த தொகுதி முறையினால் 140 சீட்டுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பீகார்லயும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க வட இந்தியா தென்னிந்தியா இப்படி பிரிச்சீங்கன்னா வட இந்தியாவில அதிகமான தொகுதிகள் ஏற்றப்படும், தென்னிந்தியாவில உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைவான தொகுதிகள் தான் ஏற்றப்படும் அப்படின்றதா பார்க்க முடியுது. இது விகிதாச்சாரத்துல பாத்தீங்கன்னா இப்போ தென்னிந்தியாவின் பங்களிப்பு ஒன்றிய அரசுக்கு 24% இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ தொகுதி மறுவரை இங்க வந்துருச்சுன்னா தென்னிந்தியாவின் பங்களிப்பு 20%, அதாவது வட மாநிலத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 20% அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ எல்லா ப்ரூஃபும் ஆதாரத்தோட திமுக ஒவ்வொன்றுத்தையும் புட்டு வைக்கிறாங்க. அது நாடாளுமன்றத்திலயும் சரி, இங்க பிரச்சாரங்களும் சரி, பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலா பட்டியலோட என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இத மூடி மறைக்கிறதுக்காகவே பாஜகவுக்கு சொம்பு தூக்குற விதமாகவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த பாதகமும் இருக்காது அப்படின்னு பாஜக சொல்ற விஷயங்களை எது அவங்க காப்பாத்தி இருக்கிறாங்க, பாஜக சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்தி இருக்கிறாங்களா? 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு அர்த்தடைய அக்கௌண்ட்லயும் விழும் அப்படின்னு மோடி என்ன பண்ணாரு, பண மதிப்பிழப்ப கொண்டு வந்தார். இது வரைக்கும் 1 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல விழுந்திருக்கா? நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பல ரூபாய் பிடிச்சு
கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க நம்ம அக்கௌண்ட்ல மெயின்டெனன்ஸ் பண்ணல, பவுன்ஸ் சார்ஜ் இப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க சார்ஜஸாவே என்ன பண்ணிருக்கு கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்றதான் நிதர்சனம். நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு தாங்க எடுத்திருக்காங்க, ஒன்றிய கவர்மெண்ட்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு விழல அப்படின்றதா பார்க்கணும். சோ பாஜக சொல்ற வாக்குறுதிகளை, பாஜக சொல்றத அவங்க வாக்க காப்பாத்தி இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணும். சோ எடப்பாடி பழனிசாமி எதன் அடிப்படையில அமித்ஷாவோட வாக்க நம்புறாரு அப்படின்னு தெரியல. முதல்ல அமித்ஷா சொன்ன வாக்க அதிமுக கூட்டணி கட்சிகள்ல அதை காப்பாத்தினாரா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்க நாங்க தனித்தாட்சி புரிவோம் அப்படின்னு சொன்னாரு. அமித்ஷாவே சொல்லிட்டாருங்க, இங்க அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சொன்ன வாக்க காப்பாத்தினாரா? காப்பாத்தல. கூட்டணி ஆட்சி என்டி ஆட்சி தான் சொல்லியிருக்காங்க. சோ பாஜகவின் பேச்ச, அமித்ஷாவின் பேச்சையும் மோடி பேச்சையும் எதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆக மொத்தம் இங்க திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நெருக்கடியில இருந்தாலும் இதன் மத்தியிலும் தமிழ்நாட்டு நலன் முக்கியம், தமிழ்நாட்டு உரிமைகள் முக்கியம் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, போராட்டங்கள் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் குறைஞ்சபட்சமாவது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்படி அநியாயத்துக்குன்னு சொம்பு தூக்கி பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்றது? இப்பவே நீங்க இப்படி ஆடுறீங்களே, உங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன சட்டத்தை உள்ள கொண்டு வருவீங்க, என்னென்ன திட்டங்களை உள்ள கொண்டு வருவீங்க அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியலடா சாமி அப்படின்னு தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, வேதனைப்பட்டு இருக்காங்க. ஏதாவது அன்புமணியா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளா இருக்கட்டும், குறைஞ்சபட்சமாவது மக்கள் மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் தமிழ்நாட்டு உரிமைகள் மேலையும் இவங்களுக்கு அக்கறை இருக்கா? குறைஞ்சபட்ச அக்கறை இருக்கா? குறைஞ்சபட்ச அக்கறையா இருந்தா நீங்க ஒன்றிய பாஜக அரசு கிட்ட கோரிக்கை விடுத்திருக்கலாம். நீங்க தொகுதி மறுவரையில இங்க பாராபட்சம் பார்க்காதீங்க. நீங்க அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டுங்க, இங்கே ஏத்தப்படும், வட மாநிலத்தில் எதன் அடிப்படையில நீங்க ஏத்துறீங்க, எதன் விகிதாச்சார அடிப்படையில நீங்க ஏத்துறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். இங்க நீங்க கம்மியா ஏத்துட்டு அங்க ஏத்துட்டீங்கன்னா எப்படிங்க ஈக்குவலேஷன் ஆகும்? அதுதானே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் தேர்தல் டைம்ல இப்படி இந்த திட்டத்தை கொண்டு வந்தா மக்கள் மத்தியில ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்கு, ஒரு பேக் இருக்கு. இப்போ இதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி புலம்பின்னு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். சோ எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா, பாஜக தேர்தல் டைம்ல இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, மசோதா கொண்டு வராங்க, இது மக்கள் மத்தியில திமுக எல்லாத்தையும் புட்டு வைக்குது, இது நம்மளுக்கு இன்னும் பேக் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிதான் அதிமுக நினைக்குது. சொந்த காசுலயே பாஜக என்ன பண்ணிச்சு, தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதி மறுவரை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சூனியம் வச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. ஏற்கனவே பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு வரவே வராது அப்படின்னு 19 பேசப்பட்டிருக்கு. சிறுபான்மையினர் விட்டுருங்க, ஒரு சிலர்லாம் பாஜகவுடைய கொள்கையை எதிர்க்கிறவங்க இங்க இருக்கிறாங்க. அது பாமர மக்களா இருக்கட்டும், படிக்கிற அறிவாளியாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவங்களே அதிமுக கூட்டணியை விரும்பல அப்படின்றதான் இங்க பார்க்கப்படுது. சும்மா 19 எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நீங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறோம், கூட்டணிக்குள்ள இருக்க எதுக்காக வச்சோம், ஏன் வச்சோம், இப்படியே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க. குறைஞ்சபட்சமாவது இந்த தொகுதி மறுவரை நீங்க எதிர்த்திருந்தீங்கன்னா பாஜகவை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாருப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்க மேல வந்திருக்கும். இப்ப இருக்கிற நம்பிக்கையும் போயிருச்சு அப்படிதான் பார்க்கணும். சோ எடப்பாடி பழனிசாமி பாஜக மேல கடும் கோபத்துல இருக்கிறாரா? தொகுதி மறுவரை அப்படின்ற ஒரு விஷயத்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம், தேர்தலுக்கு முன்பாக நீங்க எடுத்து வந்தனால அதுவும் பிரச்சாரங்கள்ல இது திமுகவுக்கு ஆதரவா செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. இப்ப திமுகவுக்கு பாஜகவை ரூட்டு போட்டு கிளியர் பண்ணி கொடுத்துச்சு. இப்ப திமுக பாத்தீங்கன்னா ஃப்ரீயா போலாம், எந்த ஒரு தடையும் இல்ல. இருந்த கொஞ்சம் தடையும் பாஜக இந்த தொகுதி மறுவரை வந்துட்டு கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ ஈஸியா ஆட்சி அரியணையறதுக்கு திமுகவுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு தான் பேசப்படுது. சோ தொகுதி மறுவரையினால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரா, பாஜக ஏன் இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.